இப்போ ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸை வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து ஸ்லீவை நம்ம எடுத்துக்கலாம். எதுனாலும் நம்ம தைக்கலாம். ஃபஸ்ட்டு பேக்கு தைக்கிறனாலும் தைக்கலாம், நம்ம விருப்பம் தான். இப்போ நான் ஸ்லீவ் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். 2 கையவும் முதல்ல வந்து சேர்த்து வச்சு கட் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக அந்தந்த இடத்துல வச்சு கட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னோம்னா கட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஒவ்வொரு ஸ்லீவாக கட் பண்ணுங்கள், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. ஆரி போடுறதுக்காக மார்க் பண்ண கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த நம்ம நாச் போட்டிருக்கோமா அதை வந்து இப்படி வைக்கணும். இதுதான் நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட்டு. அதிலிருந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு துணியை வச்சு இது பண்ணிக்கலாம். இது போல் இருக்கும். நம்ம இப்போ ஒரு ஸ்லீவாக கட் பண்ணலாம். சென்டர் பாயிண்ட்லேருந்து இப்படி வரும். நிதானமாக செய்யுங்க, ரொம்ப பயப்பட வேண்டாம். கண்ணு பார்த்தா கை செஞ்சிடும். ஒன்றும் நீங்கள் ஒரு தடவை நல்லா பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு தச்சு பாருங்கள், கை வந்துடும் தன்னாலே. நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் வந்து நான் நல்லா தச்சிருவேன் அப்படின்னா நீங்கள் தைரியமாக தைக்கலாம். எப்பயும் போல தான் லைனிங்கை கட் பண்ணிவிட்டு அந்த லைனிங்கை வச்சு இது மேலே போட்டு அப்படியே நீங்கள் தைக்கிறது. போட்டிருக்கேன் பாருங்கள், இது போல் போட்டுக்கோங்க. இந்த பக்கம் வந்து இது இந்த துணியில் வந்து இப்படி 2ஆக மடித்த பாகம் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். இந்த மேலே போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த அளவு தான் நம்மளுக்கு அளவு, இது அப்படியே இருக்கட்டும். இதில் வந்து 2ஆக உள்ளது வந்து இருக்குது. இதை வந்து நம்ம முதல்ல வந்து 2ஆக வந்து கட் பண்ணிக்கிடுவோம். இது போல் கட் பண்ணிக்கிடுவோம். இது வந்து அடியில் மடித்து தைக்கிறதுக்காக உள்ள இடம். நம்ம கட் பண்ணையில் கவனமாக செய்யணும். இந்த இதில் நம்ம ஒயிட் கலரில் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதுதான் நம்மளுக்கு ஒரு ஸ்லீவுக்குள்ள அளவு. நம்ம வந்து இதை கொஞ்சம் தோராயமாக கூட கட் பண்ணிக்கிடலாம். அடியில் மடித்து தைக்கிறதுக்குன்னு ஒரு கோடு போட்டிருக்கோம்ல, அந்த அளவுக்கு நான் கட் பண்ணிட்டேன். இந்த இருக்குது. இதுதான் இந்த பக்கத்தில் காமிக்கிறேன். இதுதான் ஒரு ஸ்லீவ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த ஸ்லீவில் வந்து இந்த துணியை வந்து இது போல் வச்சுக்கிடுவோம். இந்த சென்ட்ரு பகுதியை வந்து கரெக்டாக மார்க் பண்ணி இதுலேயும் சென்ட்ரு பகுதிக்கு வந்து நல்லா கோடு போட்டுக்கிடணும். இந்த இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு கோடு சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு, இந்த இடத்துல சென்ட்ரு பாயிண்ட்டு கோடு, இந்த 2 இடத்துலையும் போட்டு மேலேயும் கரெக்டாக சென்ட்ரு பாயிண்ட்டு கோடை வந்து கரெக்டாக போட்டுக்கிடணும். இந்த இருக்கா, இதில் வந்து இந்த நாச் இருக்குது, இதில் இந்த இருக்குது. இதெல்லாம் போட்டுட்டு இதை வந்து நம்ம அப்படியே இதை கரெக்டாக வச்சு கீழேருந்து தச்சு நம்ம அப்படியே திருப்பி விடணும். இப்போ இதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்குள்ளே இன்னொரு ஸ்லீவும் நான் கட் பண்ணிடுறேன். முதல்ல ஒரு ஸ்லீவ் மட்டும் எடுத்துக்கிடுவோம். இதை வந்து இப்படி வச்சுக்கிடுவோம். இதை சும்மா சதுரமாக இந்த செவ்வக சைஸில் அந்த அளவுப்படி சும்மா தான் தோராயமாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ லைனிங் வந்து நம்மளுக்கு கரெக்டாக பக்காவாக இருக்குது. இதில் வந்து முன்கை கட் பண்ணாமல் இருக்கட்டும், நம்ம லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கிடுவோம். ஏன்னா அப்போனா எந்த பக்கம்னாலும் டக்கு டக்குன்னு வச்சு தச்சுட்டு பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த இருக்க இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோடும் இந்த நடுவில் உள்ள இந்த இதுவும் ஒன்று போல் வரணும். கீழே வந்து இந்த கரபாகம் நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கரபாகத்துக்கு மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு நம்ம கொடுத்துருக்கோம். அந்த மேலே 1/2 இன்ச்சையும் கீழே 1/2 இன்ச்சையும் கரெக்டாக நீங்கள் கொடுத்து தைச்சிருங்க. இந்த அளவை கொடுத்து தைங்க. இது வந்து சிங்கிள் கைடு போட்டு தைக்கிறாப்புல இருந்தால் நீங்கள் சிங்கிள் கைடு தான் போட்டு தைக்கணும். எனக்கு சிங்கிள் கைடு போட்டு தைக்கிற அளவுக்கு இல்லை, அதனால் நான் டைரெக்டாக தைக்கிறேன்.
இந்த அடியில் ஒரு தையல் போட்டுட்டோம். இந்த இருக்குது பாருங்கள். தையல் போட்ட பிறகு இது வந்து இப்படி தான் இருக்கும். இந்த இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ மடித்து ஒரு தையல் போடுவோம். வாங்க இதை எப்படி தைக்கிறதுங்கிறத பார்ப்போம். இது பதிவு தையல் நம்ம போட்ட உடனே இப்படி நல்லா திரும்பிக்கிடும். இதா இருக்க லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு நம்ம ஒரு தையல் போடணும். எப்படி போடுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ 2 ஸ்லீவும் தச்சாச்சு. தச்சா பிறகு இது இப்படித்தான் இருக்குது. இப்போ இது வந்து நம்ம ஆம்ஹோலோட அளவு வந்து 7.5 இன்ச்சு இருக்கிறது போல் இந்த மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம முன்கை வெட்டுறது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். குழிபாகம் கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். குழிபாகம் கட் பண்ணுறப்ப ரொம்ப கவனமாக செய்யணும். இந்த பகுதி இது நல்ல பக்கம், இதுவும் நல்ல பக்கம். இதை ரெண்டையும் ஒன்று போல் வச்சுட்டு, இது வந்து 33 இன்ச்சு அப்படிங்கிறனால நம்ம குழிபாகம் வந்து ரொம்ப டீப்பாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக மட்டும் கட் பண்ணிக்கலாம். இது போல் நம்ம போட்டுக்கிடலாம். இதனோட அளவு வந்து 1/2 இன்ச்சு இருக்குது. இது வந்து மாற்றி கட் பண்ணிடக்கூடாது. பண்ணிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆரி ஒர்க் போட்ட சட்டைனால் இதில் உள்ள நல்ல பாகமும் இதில் இருக்கிற நல்ல பாகமும் ஒன்றா சேர்த்துக்கிடணும். இதில் இருக்கிற லைனிங்கும் இதில் இருக்கிற லைனிங்கையும் ஒன்றா வச்சுக்கிடணும். வச்சுட்டு இந்த மாதிரி போட்டு இதை கட் பண்ணிக்கிடணும். இப்போ இது வந்து இப்படி வரும். இதுதான் முன்னாடி உள்ளது. இந்த இருக்கா, இதுவும் ஒன்று போல் இப்படி கட் பண்ணிக்கிடணும். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ பின்னாடி உள்ள அளவு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். பேக்கு கட் பண்ணுறதுக்கு நம்ம லைனிங் வச்சுருக்கோம். அந்த லைனிங்கை மேலே வச்சு எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பாருங்கள். இது போல் வச்சுக்கிடணும். இப்போ மேலே வந்து நம்ம தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா இதில் எடுத்துக்கிடணும். எடுத்து நம்ம இது போல் வச்சு கீழே உள்ள அளவும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது போல் மெயின் கிளாத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம தச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறது போல் இந்த கட் பண்ணியிருக்கோம். இந்த லைனிங் கிளாத்தில் உள்ள நடுவில் உள்ள பகுதியை வந்து இந்த இருக்குது. இது போல் நம்ம வச்சு இதில் கோடு போட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு நாச் போட்டுக்கிடணும். இந்த நாச் போட்டு இதை ஒன்று போல் வச்சுட்டு நம்ம லைட்டாக பின் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை தச்சு திருப்பலாம். இது திருப்பையில் வந்து நம்ம இதிலையே இந்த ரோப்பும் சேர்த்து வச்சு நம்ம தச்சிடலாம். அது எப்படி தைக்கிறதுங்கிறத பார்ப்போம். விடணும். இது போல் வைக்கிறப்ப இந்த மாதிரி இருக்கும். இந்த துணியில் வந்து லைனிங் துணியில் உள்ள நடுப்பகுதியும் ஆரி ஒர்க் சட்டையில் உள்ள நடுப்பகுதியும் கரெக்டாக கோடு போட்டு நான் இந்த மாதிரி பின் பண்ணியிருக்கேன். இந்த லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தை விட பெருசாக இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். சிங்கிள் கைடு போட்டுக்கிடணும். போட்டுட்டு இந்த மேலே இருக்கிற இதையும் ஜாயிண்ட் பண்ணணும். அதே இடத்துல இப்போ இது போட்டுக்கிட்டு இருக்கையிலேயே நம்ம எத்தனை இன்ச்சுக்கு வந்து நம்ம ரோப்பு வைக்க போகிறோமோ அதை வந்து
நம்ம கரெக்டாக உள்ளே கொடுத்து இது மேலேயே வச்சு தச்சு திருப்பிடணும். இதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ரோப்பு வைக்கிறதுக்கு ஆரி ஒர்க்கிலேருந்து 2 இன்ச்சு இருக்கிறது போல் கோடு போட்டிருக்கேன். அந்த இடத்துக்குள்ளே நம்ம கரெக்டாக வச்சு வச்சு தைச்சிட்டோம்னா திருப்பி உடையில் நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம நெக்கை வந்து கட் பண்ணிக்கிடுவோம். இந்த நடுவில் கோடு போட்டிருக்கிறது இதையும் ஒன்று போல் இப்படி வச்சு நான் தைச்சனால அப்படியே ஒன்று போல் வந்துருச்சு. சீக்கிரமும் தைச்சிட்டேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து ஒரு சிஸ்ஸர் கட்டு போட்டுக்கிடணும். மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஜாயிண்ட்டு கொடுத்துட்டு அடியில் மடித்து தைச்சிட்டு இந்த 2 டாட்டையும் நம்ம போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது கட் பண்ணியாச்சு. இந்த கட் பண்ணதை எப்படி எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஆரி போடாத பாகம், இந்த பக்கம் ஆரி போட்ட பாகம், அதை வந்து அந்த நம்ம ஆரி போட்டதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு நம்ம தள்ளி தைப்போம் பார்த்தீங்களா, அந்த தைக்கிற இடத்து வரைக்கும் நான் ஒரு பின்னு போட்டுக்கிட்டு அப்படியே கட் பண்ணிட்டேன். அந்த பின்னு போட்டிருக்கோம்ல, இதிலேருந்து இப்படியே நம்ம தச்சு கொண்டு வந்துட்டு இந்த கழுத்தை மட்டும் அப்படியே கட் பண்ணிடலாம். இது இது வலது பக்கத்துக்கு, இது இடது பக்கத்துக்கு, இது ரெண்டும் இந்த பக்கம் ஜாயின் பண்ணி தைக்கிறதுக்கு இந்த இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம தைக்கிறப்ப எப்படி தைக்கணும் அப்படின்னா, இந்த மெயின் கிளாத்தையும் இதையும் நம்ம இப்படி ஜாயிண்ட் பண்ணிடணும். இந்த லைனிங்கில் இதை ஜாயின் பண்ணிடணும். அப்போ அந்த தையல் உள்ளே போயிடும். இப்போ அதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம்.
முன்னாடி உள்ள அளவுகள் எல்லாம் தச்சு முடிச்சிட்டோம். முன்னாடி தச்சா பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இருக்குது, இது போல தான் இருக்கும். இந்த இருக்கா, இது பின்னாடி உள்ளது இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஓவர்லாக் போட வேண்டியதில்லை. 2 பக்கமும் நம்ம தச்சுட்டு இந்த பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டால் போதும். இது போல் இருக்கும். இந்த இடத்துல வி வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஊக்கு வைக்கிறதுக்காக தச்சிருக்கு. இதில் இந்த உள்பாகம் இப்படி இருக்குது, வெளிப்பாகம் இப்படி இருக்குது, இடது பக்கம் இப்படி இருக்குது. இதுக்கடுத்து நம்ம ஸ்லீவு தைக்க போகிறோம். இந்த இருக்குது ஸ்லீவில் முன்கை எல்லாமே வெட்டி வச்சாச்சு. இதை வந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட்டாக தச்சு முடித்தாச்சு. தச்சு முடித்த பிறகு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இருக்குது ஸ்லீவ் வந்து இந்த இருக்குது. ஸ்லீவ் ஜாயிண்டு வந்து இந்த பண்ணியிருக்கு பாருங்கள். இப்படி ஒன்று போல் நல்லா அழகாக வரணும். இந்த பக்கமும் பாருங்கள் இந்த வந்திருக்கு. இப்போ முன்னாடி இந்த இருக்குது. இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.